ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லூரி சேவை இன்ஃபோ சேனல். இங்க பாருங்க, இந்த இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 2026 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். நாங்க உங்களுக்காக யூஸ்ஃபுல் தகவல்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கோம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். கொஞ்சம் நம்ம செல்லூரி சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போதான் நம்ம போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். எங்களுக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். சரி, வாங்க இன்னைக்கான அந்த விளக்கத்துக்குள்ள நேரடியா போயிடலாம். நம்மள பல பேருக்கு வருஷம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றதுனாலே ஒரு பெரிய தலைவலியா இருக்கும் இல்லையா? ஓல்டு டேக்ஸா நியூ டேக்ஸான்னு ஒரே குழப்பமா இருக்கும். ஆனா இனிமே அந்த கவலையே வேண்டாம். ஏன்னா பழைய சட்டத்தோட முடிவு ஒரு புதிய எளிமையான விதியோட தொடக்கம்னு சொல்லலாம். ஆமாங்க, இதான் 2026க்கான மிகப்பெரிய மாற்றம். மொத்த சிஸ்டமையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு சிங்கிள் டேக்ஸ் சிஸ்டம் மாதிரி நாம எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கிற வகையில கொண்டு வர போறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குயிக்கா பார்த்துடலாம். 2026க்கான புதிய வரி விதிகள், டாக்ஸ் இயர்னா என்ன, முதியோர்களுக்கான எஃப்டி பெனிஃபிட்ஸ், ஸ்கூல் ஃபீக்கான ப்ரூஃப், அப்புறம் ஸ்டாக்ஸ், டிசிஎஸ் மற்றும் பிசினஸ் அப்டேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். கடைசியா ஒரு குட்டி குவிஸும் இருக்கு. நீங்க தாத்தா பாட்டியா இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருந்தாலும் சரி, இல்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவரா இருந்தாலும் சரி, இந்த விளக்கத்துல உங்களுக்கான முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பா இருக்கு. சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். இந்த 2026 புதிய இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ்ல அப்படி என்னதான் இருக்கு? இந்த 2026 புதிய ரூல்ஸ்ல என்னன்னா, அந்த பழைய இன்கம் டேக்ஸ் ஆக்ட முழுசா மாத்திட்டு நாடு முழுக்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்பவே எளிமையாக்கியிருக்காங்க. இது யாருக்கு அப்ளை ஆகும்னு யோசிக்கிறீங்களா? இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ற எல்லாருக்கும் இது ஆப்ளிகபிள் தாங்க. சரி, எப்படி அப்ளை ஆகும்? நீங்க ஆன்லைன்ல இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போதே இந்த நியூ ரூல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிடும். இனிமே டிஃபால்ட்டா இதுதான் சிஸ்டம். அடுத்ததா நம்ம எல்லாரையும் குழப்புற அந்த டாக்ஸ் இயர் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். இதுவரைக்கும் நாம டாக்ஸ் கட்டும்போது ப்ரீவியஸ் இயர், அசஸ்மெண்ட் இயர்னு 2 வார்த்தைகளை வச்சு ரொம்பவே குழப்பிட்டு இருந்தாங்க. நாமளும் எதை எங்க போடுறதுன்னு முழிச்சிட்டு இருப்போம். அந்த இரட்டை குழப்பத்துக்கு இப்போ முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஆமாங்க, அந்த ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் கன்ஃபியூஷன் இனி இல்லவே இல்ல. இனிமே உங்க வரிய கணக்கிடுறதுக்கு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து டாக்ஸ் இயர்னு சிம்பிளா சொல்லுவாங்க. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த விளக்கத்தை பார்த்துட்டு இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு சூப்பரான நியூஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இனிமே டாக்ஸ்ல எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கு. அவங்க பேங்க்ல போட்டு வச்சிருக்கிற எஃப்டி இன்ட்ரெஸ்ட்ல கூட இனி டபுள் பெனிஃபிட், அதாவது 2x பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது நிஜமாவே நம்ம தாத்தா பாட்டிக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் தானே? அடுத்து, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க இருக்கிற பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பகுதி இது. பசங்களோட ஸ்கூல் ஃபீஸு, எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸு, இதுக்கெல்லாம் டாக்ஸ் டிடக்ஷன் கிடைக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப அதுக்கான ப்ரூஃப் ரொம்பவே மேண்டட்டரி ஆக்கிட்டாங்க. நீங்க ஸ்கூல் ஃபீஸை டிடக்ஷனுக்கு கிளைம் பண்றீங்கன்னா அதுக்கான ரசீதை கண்டிப்பா சப்மிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியா ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷன்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. அதனால பில் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. இது கூடவே இன்னொரு விஷயமும் இருக்கு. ஆஃபீஸ்ல கொடுக்குற டாக்ஸ் ஃப்ரீ மீல்ஸ் ஆகட்டும், இல்ல தீபாவளி பொங்கலுக்கு கிடைக்கிற கார்ப்பரேட் கிஃப்ட் பெனிஃபிட்ஸ் ஆகட்டும், அதையெல்லாம் கிளைம் பண்றதுக்கான விதிகளும் இப்போ அப்டேட் ஆயிருக்கு. இதுலயும் இனிமே சரியான ஆதாரங்கள் கேட்கப்படலாம். சரி, இப்போ நம்ம இளைஞர்கள், முதலீட்டாளர்கள், அப்புறம் பிசினஸ் பண்றவங்களுக்கான அப்டேட்ஸை பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல நாம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வர்ற கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ரூல்ஸும் இப்போ அப்டேட் வந்திருக்கு. மேலும் ஃபாரின் டிரான்சாக்ஷன் டிசிஎஸ் ரூல்ஸ்லும் சேஞ்ச் இருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸா இருந்துட்டு ரோல்ஸ் ராய்ஸ், லாம்போகினி மாதிரியான லக்ஸுரி கார்ஸ் வாங்குறாங்க இல்லையா, அவங்களோட வருமானத்தையும் இப்போ நவீன முறையில அரசாங்கம் ட்ராக் பண்றாங்க. ஸோ நீங்க ஷேர் மார்க்கெட்ல இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, இந்த புது விதிகளை கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். நாம இப்போ இந்த விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கான அந்த குவிக் குவிஸ் இதோ. குவிக் குவிஸ். டாக்ஸ் இயர்னா என்ன? ஆப்ஷன் ஏ ஃபைனான்ஷியல் இயர், ஆப்ஷன் பி அசஸ்மெண்ட் இயர், ஆப்ஷன் சி சிம்பிளிஃபைட் டாக்ஸ் பீரியட். இந்த கொஸ்டினுக்கு யாரு கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த கமெண்ட் சரியா இருக்கோ அந்த பெஸ்ட் கமெண்ட்டை நாம பின் பண்றோம். இந்த மாதிரி அரசாங்கத்தோட சிக்கலான விதிகளை ஈஸியா தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த முழு விளக்கத்தையும் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. கடைசியா ஒரு கேள்வி. 2026 இந்த புதிய ஒற்றை வரி விதிமுறை நிஜமாவே சாமானிய மக்களோட சுமையை குறைக்குமா இல்ல கண்காணிப்பு அதிகரிக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல பேசுவோம். மீண்டும் அடுத்த விளக்கத்தில் சந்திப்போம்.